காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலை காஷ்மீரில் குண்டுவெடிப்பு சம்பவம். காஷ்மீரில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத காஷ்மீரில் பெஹல்காம் தாக்குதலில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போறப்போ நியூஸ்ல பார்த்தீங்க காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல், துப்பாக்கி சூடு அந்த மாதிரிலாம் நியூஸ் வரேன். ஆனா நான் இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்டேன். நானே காஷ்மீர் வரைக்கும் கைத்துமே வந்துட்டேன். ஆனாலுமே அந்த நியூஸ் இன்னும் மாறல. காஷ்மீர் அப்படிங்கிறத பத்தி நினைச்சாலே எல்லாத்துக்கும் மலைகள், பனிகள், டால் லேக்கு அந்த மாதிரி அழகான சீன்ஸ் தான் ஞாபகம் வரும். ஆனா காஷ்மீர்னாலே பெரும்பாலும் மக்கள் போயிடுவாங்க காஷ்மீர் போவதற்கு. ஏன்னா அங்க வந்து மிக கோரமான காட்சிகள் நடந்திருக்கு, கோரமான சம்பவங்கள் நடந்திருக்கு, இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் நடந்திருக்கு. ரீசெண்டா கூட நான் காஷ்மீர் போயிட்டு வந்த ஒரு 2 வாரத்துல தான் இந்த மாதிரி பகல்கம் ஒரு கோரமான தாக்குதல் நடந்திருக்கு. எவ்வளவோ இயர்ஸ் நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனாலுமே அந்த சீன்ஸ்னும் காஷ்மீர்ல அப்படியே தான். நம்ம 1947 தொடங்கி இப்போ 2025 நம்ம பகல்காம் அட்டாக்ல இருந்து இப்போ ரீசெண்டா நடந்த நம்ம ஆபரேஷன் சிந்தூர் வரைக்கும் நம்ம காஷ்மீர்ல என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். அப்படி காஷ்மீர்ல என்னதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தோணும். அதே மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு. காஷ்மீர்ல என்ன பிரச்சனை நம்ம அப்படியே தேடி பார்க்குறப்பதான் நம்ம வந்து நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கின காலத்துக்கே போங்க. கிட்டத்தட்ட 1947 இந்தியா பாகிஸ்தான் நாடுமே பிரிக்கப்பட்டதுங்க பிரிட்டிஷ் அவங்களால. 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. 1947 ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது காஷ்மீருக்கு 3 சான்ஸ் இருந்துச்சுங்க. ஒன்று இந்தியா கூட போய் சேரலாம், இல்லை பாகிஸ்தான் கூட போய் சேரலாம், இல்லைன்னா தனியாகவே இருக்கலாம். அப்போ காஷ்மீரை ரூல் பண்ணிட்டு இருந்தது வந்து ஒரு ஹிந்து மன்னருங்க, ஹரி சிங் அப்படிங்கிற ஒரு ஹிந்து ராஜா மன்னர். அவங்க தான் காஷ்மீர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளேயும் போய் சேரல, பாகிஸ்தான் கூடயும் போய் சேரல. அவங்க வந்து தனியாக நாடாவே ரன் ஆகிட்டு இருந்தாங்க நம்ம சுதந்திரம் வாங்கின அந்த காலகட்டத்தில். ஓகேவா, காஷ்மீர்லேயே அதிகமாக முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க. ஆனாலுமே காஷ்மீர் வந்து ஒரு ஹிந்து ராஜா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் பாகிஸ்தானோட ஆதரவோட ஒரு பழங்குடியின அமைப்புகள் வந்து காஷ்மீரில் ஊடுருவி தாக்கல் பண்ணி காஷ்மீரில் நிறைய பகுதிகளை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அந்த டைம்ல அதை கட்டுப்படுத்த முடியாத நம்ம ராஜா ஹரிசிங் அவங்க வந்து நம்ம இந்தியா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில தான் நீங்க எங்களுக்கு ராணுவ உதவிகள் பண்ணி எங்களை காப்பாத்துனீங்கன்னா நாங்க இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம், அந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படுது. இந்தியாவோட காஷ்மீர் சேர்ந்துக்கிற மாதிரி நம்ம காஷ்மீரோட மன்னர் ஹரிசிங் அவங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியா நம்மளோட ஆர்மியெல்லாம் உள்ள அனுப்பி காஷ்மீருக்குள்ள அனுப்பி அங்க பாகிஸ்தான் உள்ள அந்த அமைப்புகள் எல்லாம் காஷ்மீர்ல இருந்து விரட்டி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி போர் நடக்குங்க. போர் நடக்கு. இந்த மாதிரி 1947 to 48 அந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட விசேதங்கள் இந்தியா சைடு, பாகிஸ்தான் சைடு, அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் மக்களுமே நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி டைம்ல தான் யுனைடெட் நேஷன் அவங்க தலையிட்டு போரை நிப்பாட்டி லைன் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிற ஒரு இதை உருவாக்கி இந்தியா எவ்வளவு தூரம் இருக்குதோ அதை இந்தியா ஜம்மு காஷ்மீரும், அதே மாதிரி பாகிஸ்தான் இருக்கிற இடங்கள் வந்து சிஓசி பாகிஸ்தான் ஆக்கிஃபைட் காஷ்மீர் நம்ம இந்தியாவிலும் சொல்றோம், பாகிஸ்தான்ல உள்ளவங்க ஆசாத் காஷ்மீர். இந்த மாதிரி லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து உருவாக்குனாங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல் உருவாக்கி அதை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமே கொடுத்தாங்க. ஒரு சண்டையை வந்து நிப்பாட்டி லைன் ஆஃப் கண்ட்ரோல் உருவாக்குனாங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் யூஎன்ஏ வந்து நமக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல் பிரிச்சு எல்லாமே பண்ண பிறப்புறம் காஷ்மீரை வந்து அப்படியே முழுசா நம்ம இந்தியாவோட இணைச்சிட்டாங்க. ஆனா ஆர்டிகல் 370 ஒன்று மேக் பண்ணி காஷ்மீர் வந்து ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து, சிறப்பு அந்தஸ்து வந்து நம்ம இந்தியாவோட இணைச்சாங்க. அதாங்க ஆர்டிகல் 370. அந்த ஆர்டிகல் 370 தான் இப்போ ரீசெண்டா 2019 நம்ம இந்தியா வந்து நீக்கிட்டாங்க. இந்தியா ஆர்டிகல் 370 நீக்கிட்டு மொத்தமா காஷ்மீரை வந்து 2ஆ பிரிச்சாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2ஆ பிரிச்சு ஒரு பகுதி ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு யூனியன் டெரிட்டரியாவும், இன்னொரு பகுதியை லடாக் யூனியன் டெரிட்டரியாவும் 2ஆ பிரிச்சு தாங்க. இதுக்கப்புறம் பெரும்பாலும் காஷ்மீர்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எந்த ஒரு பிரச்சனைகளுமே நடக்காது அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டாங்க. நடக்குது ஆனா இவ்வளவு நாளும். ஆனா ரீசெண்டா நடந்த ஆர்டிகல் 370 எல்லாம் சேர்த்து நம்ம ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து நம்ம இந்தியாவோட அது ரன் ஆகிட்டு தாங்க வந்துச்சு.
இந்த காலகட்டத்தில் 1988 அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து காஷ்மீர்லேயே நிறைய பேர் தனி நாடு, அது மாதிரி சில பேர் பாகிஸ்தான் கூட சேரணும், இந்தியா கூட இருந்து சொல்லலாம், அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் கிளர்ச்சிகள் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இதெல்லாம் அடக்குறைக்கு நம்ம இந்திய ராணுவம் காஷ்மீரில் நிறையா சண்டைகள் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. கிளர்ச்சியாளர்களுக்கும் இந்திய ராணுவம் நம்ம இந்தியா வந்து ராணுவ நடவடிக்கைகள் காஷ்மீர்ல நிறைய எடுக்கிறப்போ நிறைய இடங்கள்ல நடக்கிற மைய இந்த பாலியல் ரீதியான அத்துமீறல்கள், நம்ம பாலியல் வன்முறைகள் எல்லாமே நடந்திருக்கதா நம்ம யுனைடெட் நேஷன்ஸோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இங்க மட்டும் இல்லை, இங்க நம்ம இலங்கை, நம்மளோட தமிழீழத்துல, இலங்கையில உள்ள தமிழீழத்திலயுமே அது நிறைய நடந்திருக்கு. உலகத்துல உள்ள எல்லா இடங்கள்லயுமே இந்த மை போர் நேரங்கள்ல ஏகப்பட்ட போர் குற்றங்கள் நடந்திருக்கு. அதுதான் மறுக்க முடியாத உண்மைங்க. காஷ்மீர்ல எதுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, அந்த ஏன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நில உரிமைதாங்க. நம்ம ராஜா ஹரிசிங் அவங்க போட்ட ஒரு அந்த ஒப்பந்தத்தின்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோடது தான். ஆனா எந்த ஒரு இதுவுமே இல்லாம பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தலையிட்டு நிறைய பயங்கரவாத அமைப்புகள் வந்து பேக் போனா இருந்துட்டு அதே மாதிரி நிறைய மக்கள் இளைஞர்களையுமே பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்து நிறைய பயங்கரவாத தாக்குதலுமே காஷ்மீரிகளே இந்தியாவுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான்லயே நிறைய தீவிரவாத அமைப்புகள் வந்து காஷ்மீருக்குள்ள ஊடுருவி காஷ்மீர் மக்களுக்குள்ளேயே நிறைய பிரிவினைகள்லாம் பேசி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா நம்ம 2019 ஆர்டிகல் 370 எல்லாம் எடுத்த அப்புறமா ஏன்னா காஷ்மீர் நிறைய பேர் ஊடுருவ முடியல. ஏன்னா நிறைய இந்தியாவில் எல்லா மூலையில இருந்துமே காஷ்மீருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால காஷ்மீர் மக்களுமே நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா பாகிஸ்தானோட ஒரு தனிநபர் ஜிடிபியை விட நம்ம காஷ்மீர்ல உள்ள ஒரு தனிநபரோட ஜிடிபி வந்து அதிகமா இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம காஷ்மீர்ல உள்ள எல்லாரோட மக்களோட வாழ்க்கையுமே டெவலப் ஆகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இது பிடிக்காத பாகிஸ்தான்ல உள்ள நிறைய அமைப்புகள் நிறைய பேர் தான் இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள காஷ்மீர்ல புரிந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான தக்க பதிலடி நம்ம இந்தியா கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட நீங்க பார்த்துருப்பீங்க, ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தான்ல உள்ள நிறைய தீவிரவாத முகாம்களை தகர்த்து இருந்துச்சாங்க. 1947 இருந்து இப்போ 2025 வரைக்கும் காஷ்மீர்ல பல பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருக்குங்க. அதே மாதிரி நிறைய ராணுவ நடவடிக்கைகளுமே பயங்கரவாதிகள் மேல மேற்கொண்டிருக்காங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியுமா காஷ்மீர் நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்குதுங்க தெரியும். ஆனா காஷ்மீர்ல சைனாவுமே ஆக்குபைட் பண்ணியிருக்குங்க. சைனா ஆக்குபை காஷ்மீருமே இருக்கு. ஆனா அங்க இருந்து நம்ம காஷ்மீர்ல பெரும்பாலும் பிரச்சனைகள் நடக்கிறது இல்லை. பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர்ல உள்ளவங்களாலதான் நமக்கு இங்க பிரச்சனைகள் பாகிஸ்தானாலதான் பிரச்சனை நடக்குது. கிட்டத்தட்ட இந்தியா ஒரு 4 வாட்டி பாகிஸ்தான் கூட போர் பண்ணியிருக்குங்க. அந்த 4 வாட்டி போர் பண்ணதுக்கான ரீசன்னே நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் தாங்க. ஆனா இந்தியாவோட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பாகிஸ்தான் அவங்க வந்து ரூல் பண்றது அந்த மாதிரி நிறைய ஊடுருவுதல் அந்த மாதிரிலாம் பண்றதுனாலதான் நம்ம காஷ்மீர் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேல போர் பண்றதுக்கான 4 டைமுமே காரணமா அமைஞ்சிருக்கு. நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க, பாகிஸ்தான் சிக்கல்டு காஷ்மீர் அப்படிலாம் பிஓகேல தான் நிறைய போர்டு வச்சிருப்பாங்க. நம்ம இந்தியால இருந்து பார்த்தாலே தெரியும். அது பாகிஸ்தான் வந்து காஷ்மீரை தன்னோடதுன்னு சொல்லதான். அங்க முஸ்லீம்ஸ் அதிகமா இருக்கனாலதான் பாகிஸ்தான் வந்து காஷ்மீரே என்னோடது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், இந்தியா வந்து உலகத்திலே அதிக முஸ்லீம்கள் வாழ்றதுல 3வது நாடு. ஏன்னா இந்தியா உலகத்திலே அதிகமான முஸ்லீம்கள் வாழ்றதுல 3வது இடத்துல நம்ம இந்தியா இருக்குதுங்க. பின்ன எப்படி இந்தியா வந்து ஒரு மத சார்பின்மையான நாடுங்க. பாகிஸ்தான்ல முஸ்லீம் மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்தியாவில உள்ள முஸ்லீம்ஸ் எல்லாமே ஹேப்பியா தான் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்தியாவில கண்டிப்பா மத பிரச்சனைகள், மொழி பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குதாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாம் உள்நாட்டில் உள்ள பிரச்சனை. ஆனா இந்த மாதிரி கொடூரமான பயங்கரவாதிகள் வந்து மக்களை கொள்வது அந்த மாதிரி எல்லாமே இந்தியாவில இல்லைங்க. அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க நான் நம்புறேன். என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. கரெக்டா உங்களுக்கு சிம்பிளா அவங்க சொல்றேன் பாருங்க. நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன டைம்ல நிறைய நம்ம ஹைதராபாத் அந்த மாதிரி நிறைய மன்னராட்சியில நாடுகள் இருந்துச்சு. மன்னராட்சி முறைகளை அவங்களுக்குலாம் அவங்க எல்லாருமே கொஞ்ச நாள்ல அப்படியே இந்தியாவுக்குள்ள சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரிதான் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் ஆண்டுட்டு இருந்தா நம்ம மன்னர் ஹரி சிங் அவங்களும் அந்த பாகிஸ்தான் ஆதரவு பழங்குடியினர்கள் அங்க வந்து ஆக்கிரமிச்சதுனால அந்த ரீசன்காண்டி நம்ம இந்தியாவுக்கு கூட ஹெல்ப் கேட்டு இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யாரோடது? இந்தியாவோடது. இப்போ ஹைதராபாத் வந்து நம்ம இந்தியாவோட ஜாயிண்ட் ஆகியிருக்கு.
இப்போ ஹைதராபாத்தை யாராச்சும் இப்போ பக்கத்தில் உள்ள ஏதாச்சும் ஒரு நாடு வந்து ஹைதராபாத் என்னோடது எங்ககிட்ட கொடுங்க, அங்கே வந்து அப்படி பிரச்சனை பண்ணால் நம்ம ஓகேன்னு விட்டு விடுவோம். அதே மாதிரி தான் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம இந்தியாவோட வந்து ஒரு பகுதி. அங்கே வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து அது என்னோடது அந்த மாதிரிலாம் நிறையா இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அங்கே உள்ள மக்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறது, அங்கே ஏதாச்சும் பயங்கரவாத அமைப்புகளை டெவலப் பண்ணி இந்தியாவில் பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், உலக துணை இடம், ஆனால் அங்கே உள்ள மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்க. அங்கே உள்ள மக்களுமே நம்ம இந்தியா சுதந்திரம் 1947 அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் வந்து காஷ்மீரில் வந்து ஒரு எலெக்ஷன் பொது தேர்தல் நடத்தி அவங்க வந்து காஷ்மீரில் உள்ள மக்கள்லாம் இந்தியாவோட வரணும்னு ஆசைப்படுறாங்களா, இல்லாட்டி பாகிஸ்தானோட வரணும்னு ஆசைப்படுறாங்களா, இல்லாட்டி தனியாக அவங்களே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு தனியாக எலெக்ஷன்ஸே வைக்கலாம் அந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சு. ஆனால் அது கடைசி வரைக்கும் நடத்தப்படல. அந்த எலெக்ஷன்ஸ் நடத்த முடியல, நடத்த முடியலன்னு தான் சொல்லணும். ஆனால் நான் இப்போ 100% ஸ்ட்ராங்காக சொல்கிறேங்க. இப்போ ஒருவேளை அந்த எலெக்ஷன் நடந்தாலுமே அங்கே ஒரு மக்கள் 90% பேர் இந்தியாவோட தான் சேரணும்னு ஓட் பண்ணுவாங்க. நான் அங்கே பார்த்த வரையும் சொல்கிறேன், அங்கே உள்ள எல்லா மக்களுமே அவங்கள வந்து இந்தியன்ஸ் அப்படி தான் ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் டோன்ட் வரி, அங்கே உள்ள யாருமே பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறதே இல்லை மோஸ்ட்லி. ஆனால் 1-2 பேர் லோக்கல்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. உண்மைதான். ஏன்னா நிறைய லோக்கல்ஸ் ஆதரவோட தான் இந்த மாதிரி தாக்குதல்கள் தான் நடக்குது. அந்த மாதிரியான லோக்கல்ஸுமே நம்மளோட இந்தியன் ஆர்மி கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க காஷ்மீரோட ஒரு ஹிஸ்ட்ரியை. சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், நீங்கள் ஒருத்தங்க கிட்ட ஏதாச்சும் லேண்ட் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்க, அந்த லேண்டு யாரோ ஒருத்தன் வந்து அது என்னோட லேண்டு, அது என்னோடது அப்படின்னு சொன்னால் வெளியே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ காஷ்மீர் நம்மளோட காஷ்மீரை வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கடவுள் பேரை சொல்லியே மக்களை கொள்றவங்கள அழிக்க நினைக்கிறவனுக்குலாம் அல்லாஹ் பேரை சொல்றதுக்கு அருகதை கிடையாதுடா. அந்த ஈனத்தனமான தீவிரவாத நாய்களை அந்த அல்லாஹ் கூட மன்னிக்க மாட்டாருங்க. அதான் உண்மை. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம முஸ்லீம் இந்து எல்லாருமே எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்க. நம்ம தளபதி விஜய் அவங்க சொல்ற மாதிரி தாங்க, முஸ்லிம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்துவை இங்க நீ பார்க்க முடியாதுடா. அதை நீ கெடுக்கப்பாங்க. லாஸ்ட் அவங்க எல்லாத்துக்குமே கேள்வி வரும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு என்னடா அப்படின்லாம் கேட்டீங்க. இதே கேள்வியை தான் நம்மளோட இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர் அவங்க கிட்ட கேட்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர், பாகிஸ்தான் வந்து நம்மளோட காஷ்மீரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 30% இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிஓகே அதை வந்து எப்போ நம்ம இந்தியா கிட்ட திரும்பி வரதோ அப்போதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். அந்த மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கான காலம் இதுன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய ஜேர்னலிஸ்ட் பேசுறாங்க, நான் பார்க்குறேன். வந்தா நல்லதாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நம்ம இந்தியாவோட ராணுவம் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாப் அது வரைக்குமே முன்னேறி இருந்திருக்காங்க போர்ல. ஆனா அந்த காலகட்டங்கள்ல வந்து யுனைடெட் நேஷன் தலையிட்ட பிறகு நம்மதான் பின்வாங்கினவங்க அங்க. ஏன்னா அது பாகிஸ்தானோட இடங்கைனாலும் நம்ம பின்வாங்கி லைன் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம பின்வாங்கணும். அப்படிங்கிறதுலாம் நான் நிறைய ஆன்லைன்ல ஆர்டிகல்ஸ்ல படிக்க முடிஞ்சது. அதெல்லாம் கேட்கிறப்போ ரொம்ப குட் காம்ஸா இருக்குங்க. ஏன்னா நம்ம இந்தியன் ஆர்மி வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நிறைய இது நடந்திருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்தியாவில் பிரச்சனைகள் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் பாகிஸ்தானோட மெயின் கோலாவே இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, நீ காஷ்மீர் டிராவல் பண்ணியா சுற்றி பார்த்தியா அதோட விட்டுறோண்டி தானே, அங்கே உள்ள பிரச்சனைகள் பற்றிலாம் ஏன் பேசுகிற அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நேராக கேட்குறாங்க. டிராவல்ங்கிறது சும்மா ஒரு இடத்துக்கு போய் சுற்றி பார்க்குறது, அங்கே என்ஜாய் பண்ணுறது அது மட்டும் கிடையாதுங்க. அங்கே உள்ள மக்களோட பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கிறது, அங்கே உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது. அண்ட் தென் அவங்க அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கறதுமே ஒரு வகையான டிராவல் தாங்க. கரெக்டா? காஷ்மீரோட மக்கள் எல்லாருமே ஆசைப்படுறது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தாங்க. எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் வாழ்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வாழ்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் அவங்களுமே ஆசைப்படுறாங்க. அது இவ்வளோ நாள் கிடைச்சதுக்கமா இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த பகல்காம்ல நடந்த அந்த அட்டாக் அப்புறமா தான் காஷ்மீரில் வந்து ஒரு நார்மலாக ஆகலை இன்ன வரைக்குமே.
இப்போ கூட ஒரு வாரு அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக சீஸ் ஃபயர் இந்த பேச்சுவார்த்தை பண்ணி எல்லாமே ஸ்டாப் ஆகி நார்மல் ஆகிட்டா தான் பார்த்தேன். இது லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா இது எல்லாமே மாறும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். நீங்களுமே காஷ்மீரில் உள்ள மக்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நம்ம காஷ்மீர் பற்றி ஏதோ நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் தெரியாததே நிறையா இருக்குது. நீங்களுமே எதுவும் தெரியாமல் இருந்தால் நிறையா புக்ஸ்லாம் காஷ்மீர் பற்றி இருக்குது, அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். நானுமே அதை நிறையா படிச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட எல்லா இதுவுமே கேட்டுக்கிறேன். நம்ம காஷ்மீரில் உள்ள மக்கள் எல்லாருமே நார்மலாக ஆகணும், ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. காஷ்மீரில் மட்டும் இல்லைங்க, உலகத்துலாம் எங்கே இந்த மாதிரி பயங்கரவாத பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை எந்த மாதிரி இது நடந்தாலுமே அங்கே உள்ள எல்லா மக்களுமே ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம எல்லாருமே வாழ்கிற மாதிரி நார்மலான வாழ்க்கை வாழணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். அல்லாஹ் கிட்ட, ஜீசஸ் கிட்ட, சிவன் கிட்ட, எல்லா கடவுள்கிட்டையுமே நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களுமே ப்ரே பண்ணிக்கோங்க.